ஒரு இன்ட்ரெஸ்டிங் மற்றும் ஒரு சென்சிட்டிவான டாபிக் பற்றி நீங்கள் பேச போகிறோம். இந்த குழந்தையின்மை அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு சந்தோஷத்தை வர வைக்கிறது ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம மனசு எல்லாத்துலேயும் நம்பிக்கை இருக்குது. இந்த குழந்தையின்மை அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போ, நீங்கள் ஒரு நாளைக்கு நிறைய நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க, நிறைய லேடிஸை பார்க்குறீங்க, ஜென்ட்ஸ் பார்க்குறீங்க. இந்த மாதிரி இருக்கப்போ அவங்க வந்துட்டு போன பிறகு, ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போகிற பிறகு உங்கள் மனசில் என்ன எண்ணம் ஓடும், உங்கள் மனசில் என்ன தோணும், எப்படியெல்லாம் அவங்க போராடுறாங்க அப்படின்றத கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுங்களா? சில சமயம் பாத்தீங்கன்னா அவங்க கணவன் மனைவியா தான் ப்ரிஃபரபிளா பார்க்கணும்னு நினைப்போம். முதல் விசிட் ஆகுது கணவன் மனைவியா போகணும். ஏன்னா குழந்தை பிறப்புன்றது ஒருத்தவங்களை சார்ந்த விஷயம் இல்ல, ஒரு கப்பலை சார்ந்த விஷயம். சில சமயம் பாத்தீங்கன்னா மனைவி ரொம்ப குவைட்டா இருப்பாங்க. அது அப்சர்வேஷன்ஸ்ல வருது. சில சமயம் கணவர் தான் எல்லாம் சொல்வார். அந்த சமயம் பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். சில சமயம் கணவர் ரொம்ப குவைட்டா இருப்பாரு, எல்லா கான்வர்சேஷனும் ஒய்ஃப் தான் செய்வாங்க. அப்ப நமக்கு மென்டல் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், மேபி த ப்ராப்ளம் ஸ்பெர்ம் கவுண்ட்லயோ ஏதோ கணவருக்கு இருக்கலாம்னு. ஸோ சூப்பர்ஃபிஷியலாக என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம குவைட் அப்சர்வேஷன்ஸில் மனப்பூர்வமாக அவங்க என்ன ப்ரெஷரில் போயிருக்காங்க, நிறைய பேரை பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம், ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், ரொம்ப விரக்தியில் இருக்கலாம். ஸோ மேலோட்டமாக அவங்களோட இது வந்து இது முதல் கன்சல்டேஷனாக இல்லை பல வாட்டி போய் மருத்துவ வைத்தியம் எடுத்து தோல்வியுற்றவங்களான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆண் பெண்ணை ஒருமிச்சு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு தாம்பத்திய உறவு நல்லா இருந்து ஒரு தம்பதியினராக ஒரு நல்ல உறவு முறை இருந்தால் தான் எங்கள் ட்ரீட்மெண்ட் பலனளிக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், மெரைட்டல் டிஸ்ஹார்மனி, அதாவது தாம்பத்திய வாழ்க்கையிலையோ திருமண வாழ்க்கையிலையோ அவங்களுக்கு அடிப்படையாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. உடல் ரீதியான பிரச்சனையை நாங்கள் அணுகிறதுக்கு முடியாது, உள்ள ரீதியான பிரச்சனை இருக்கான்னு பார்க்க ட்ரை பண்ணோம். வேற எந்த மருத்துவ துறையிலையும் ஆண்கள் ஒரு கேபின்குள்ளே வந்து அழறதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் ஒன்லி இன் எங்களோட ஃபீல்டில் நான் ஃபஸ்ட் டைம் நான் உட்காந்து டாக்டராக பார்க்குற சமயத்தில் ஒரு ஆண் என் முன்னாடி உட்காந்து அழுதுறது என் கண்ணிலேயே கண்ணீர் வர அளவுக்கு ஆயிடுச்சு. நான் அது வரைக்கும் அது மாதிரி பார்த்தது கிடையாது. எங்களுக்குமே ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். இனிஷியலி அவங்களோட ஸ்டோரியை நாங்கள் கேட்குறப்போ, அவங்களோட மனப்போராட்டத்தை பார்க்குறப்போ, அவங்களோட சோஷியல் ப்ரெஷரை பார்க்குறப்போ, கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, சோஷியல் ஃபங்க்ஷன் எதுக்குமே போக மாட்டாங்க. எஸ்பெஷலி வந்து ஊர் பக்கமே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போகாமல் இதுக்காக ஒரு போராடிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க மாட்டாங்க. ஒரே வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆணுக்கு ஒரு வீக்னஸ் இந்த குழந்தை அப்படின்றது ரொம்ப அழகா இந்த உலகத்தை எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி விரும்புகிறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ஆடியன்ஸ் கிட்ட குழந்தை தரித்தல் தள்ளி போகுது, குழந்தை இல்லை அப்படின்றப்ப உங்கள் மனசில் எப்படி ஒரு போராட்டம் இருக்கு, எப்படி வலிக்குது? எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங். இப்போ எங்கள் அப்பா பேரை சொல்கிறதுக்கு நான் இருக்கேன், என் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. சரி, உங்கள் 2 பேருக்கும் இப்போ ஒரு குழந்தை இருந்தால் அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? இப்போ உலகத்திலே மிக அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய 2 பேர் நாங்கள் தான் இருப்போம். அந்த சந்தோஷத்தை பாருங்க, உங்கள் முகத்திலே தெரியுது. அவங்ககிட்ட கொடுங்க, அவங்ககிட்ட கொடுங்க ஒரு நிமிஷம். இப்போ ஏன் இவ்வளோ சந்தோஷம்? முதல்ல வருத்தமா இருந்தீங்க, இப்போ திடீர்னு குழந்தை வருது, எங்களுக்கு வந்துருச்சோ அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா அது உங்க முகத்திலேயே நல்லா தெரியுது. ஒரு அது என்னால சொல்ல முடியாது, என்ன வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு உங்க 2 பேரும் முகமும். கூடிய சீக்கிரம் நடக்குமா? கண்டிப்பா சார், அந்த நம்பிக்கையில தான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா இன்னமும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா எங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா உங்க பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்குதுன்னு டாக்டர்ஸ் அப்புறமா பேசுவோமா? நீங்க சொல்லுங்க சார். நாங்கள் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. 2 வருஷம் எனக்கு எதுவுமே தெரியல, அவளுக்கும் தெரியல எனக்கும் தெரியல. இதோ போயிடுச்சு. ஒரு 2-3 வருஷம் ஆகிட்ட பிறகு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸு எதுக்குமே போக முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே கஷ்டமாக இருக்கும், மனசு அப்படியே ஃபீலிங்காக இருக்கும். ஒரு வாரம் தள்ளி போகும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, இது கோயிலுக்கெல்லாம் போவேன், நெய் விளக்கு போகிறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 10 நாளுக்கு முன்னாடியே துணி துவைக்காத, எதுவும் பண்ணாத, இது பண்ணாத, பத்திரமா இரு, எதுவும் செய்யாத. நான் இருக்கிறது ஒரு ஆள், நான் 2 வேளை கேன்டீன்லேயே சாப்பிட்டு வந்துடுவேன். கம்பெனிலே செய்யறது ஒரு வேலை, எனக்கு மட்டும்தான் அது செய்யணும். அது கூட நான் ஏதாவது ஹோட்டலில் கூட வாங்கி வந்து கொடுத்துருவேன். ஓகே, நீ எதுவும் செய்யாதம்மா, நீ இங்கேயே இருமா அப்படின்னு கூட சொல்லி பார்ப்பேன். திடீர்னு பார்த்தா அந்த ப்ரெக்னன்ட் ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்ப்போம், ஃபெயிலியர் ஆகிடும். திடீர்னு டேட் வந்துடும் அவங்களுக்கு. அவளும் எனக்கும் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அன்றைக்கி காலையில் மதியம் எதுவுமே சாப்பிட மாட்டோம்.